வெல்கம் டு கேடிசி ரிவ்யூ தமிழ். புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம ரீசெண்டாக ரிலீஸ் ஆன ஒரு மாடர்ன் ட்ராமா தான் பார்க்க போகிறோம். இந்த சீரீஸோட ஸ்டார்டிங்கில் ஷாங்காயில் ரொம்ப பிஸியான இருக்கிற ஒரு ஃபினான்ஷியல் ஏரியா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அது லூஸா தான். அந்த லூஸா அப்படின்ற ஒரு ஏரியாவில் வந்து மக்கள் எல்லோரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எப்பயுமே பிஸியாக இருந்துகிட்டு இருப்பாங்க. கிட்டத்தட்ட அந்த இடத்துல மட்டும் ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து டெய்லியும் தன்னோட ஃப்யூச்சரை வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக போராடிட்டே இருந்துகிட்டு இருப்பாங்க. அந்த கூட்டத்தில் ஒருத்தர் தான் யாருன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்ம சீரீஸோட ஹீரோ. இவர் பேர் வந்து லீ. இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா ஜீசங் அப்படின்ற ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில் வந்து வேலை பார்க்குறாரு. எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழேனா இன்வெஸ்ட்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே. இவரோட ஒர்க் என்ன அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் பிளானை பற்றி பேசி முடிக்கிறது தான். இப்போ என்ன பண்ணுவார் அப்படின்னா ஒரு லக்ஸரியான ரெட் கலரில் இருக்க ஸ்போர்ட்ஸ் கார்லேருந்து அவசர அவசரமாக இறங்குவார். இறங்கிட்டு இருக்கும்போதே ரொம்ப பிஸியாக ஃபோனில் அசிஸ்டண்ட்டை வேலை சொல்லிகிட்டு இருப்பார். இந்த மாதிரி முக்கியமான ஒரு இன்வெஸ்டரை வந்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம், அதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப படப்படன்னு பேசிக்கிட்டே இருப்பார். அவரோட ஃபோக்கஸ் ஃபுல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா நமக்கு வேலை தான் முக்கியம், காசு சம்பாதிக்கிறது தான் முக்கியம், நம்ம எப்படியாவது ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் சக்ஸஸ்ஃபுல்லாக அதை முடிக்கணும், மற்றதெல்லாம் முக்கியமே கிடையாது, நம்ம கரியரில் வந்து சூப்பராக போனால் போதும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த மாதிரி மைண்ட் செட் இருக்க ஒரு அரகண்டான பர்சன் தான் யாருன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்ம சீரீஸோட ஹீரோ. இப்படி ஹீரோ வந்து ரொம்ப அரகண்டான பர்சனாக இருக்கும்போது ஹீரோயின் எப்படி இருப்பாங்க, அப்படியே ஆப்போசிட்டாக இன்னசென்ட்டாக அப்பாவியாக தானே இருப்பாங்க. அதே மாதிரி தான் நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. இவங்க தான் யாருன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்ம சீரீஸோட ஹீரோயின். இவங்க பேர் வந்து ஷியா. இவங்க பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஹீரோவோட லைஃப் ஸ்டைலுக்கு அப்படியே ஆப்போசிட்டு. நம்ம ஹீரோ வந்து பெரிய காரில் வந்து இறங்கினானா நம்ம ஹீரோயின் வந்து சப்வேல தான் மெட்ரோ பிடிச்சி தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க ஆஃபீஸ்க்கு வந்து வேகமாக போயிட்டுருப்பாங்க. இவங்க எங்கே ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா ஹெய்ஜிங் அப்படின்ற ஒரு கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்களோட வேலை என்ன அப்படின்னா ஆஃபீஸில் வந்து அனலிஸ்ட்டாக வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இவங்களுக்கு என்ன அப்படின்னா இவங்க பார்க்குற ஒர்க்கை விட இவங்களோட ஃபேமிலி, அவங்களோட லவ் இதான் முக்கியம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃபேமிலிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற ஆள். ஏன்னா பதவி பொசிஷன் அப்படின்றது இப்போ ஒரு நாளைக்கு போகும், ஆனால் குடும்பம் தானே கூட கடைசி வரைக்கும் இருக்கும். ஆனால் நம்ம குடும்பம் வந்து எப்பயுமே சந்தோஷமாக இருக்கணும், குடும்பத்தோடு சேர்ந்து ஒரு சந்தோஷமான வாழ்க்கை இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சிம்பிளாக குடும்பம் தான் எல்லாத்துக்கும் முக்கியம் அப்படின்னு நினைக்கிற ஒரு தாட் இருக்க பொண்ணு தான் யாருன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்ம சீரீஸோட ஹீரோயின். இவங்களுக்கு ஆல்ரெடி வந்து ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான், அவன் பேர் வந்து வாங். அவனோட பர்த்டே தான் இன்றைக்கி. அதனால் ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம இன்றைக்கி வந்து லஞ்ச் பிரேக் விடுவாங்களே அப்போ போய் அவனுக்கு ஒரு கிஃப்ட் வாங்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு கரெக்டாக லஞ்ச் பிரேக் விட்டோன்னே கிஃப்ட் வாங்குறதுக்காக டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு வந்து போயிருப்பாங்க. ஆல்ரெடி ப்ரீ புக் பண்ணி வச்சுருப்பாங்க போல இருக்கு ஒரு காஸ்ட்லியான டிசைனில் சூட்டு. அதை வந்து வாங்கிக்கிறாங்க. வாங்கினது மட்டும் இல்லாமல் இது மட்டும் பத்தாது, வேறு ஏதாவது ஒன்று கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி யோசிப்பாங்க. ஏன்னா இவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா நமக்கு வந்து நம்மளோட பாய் ஃப்ரெண்டோட கரியர் வந்து ரொம்ப நல்லா போகணும் அப்படின்றப்ப நம்ம பர்த்டேக்கு கிஃப்ட் கொடுக்குறது அவனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். இப்போ நம்ம ஒரு சூட் கொடுத்தோம் அப்படின்னா அவன் எங்கேயாவது பிஸ்னஸ் மீட்டிங் இதுக்குன்னா போகிறதுக்கு வந்து போட்டு போய்க்குவானே, அதுக்காக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் அதெல்லாம் ரெடி பண்ணி வாங்கிட்டு வந்து இப்போ வச்சுருந்துருப்பாங்க. அவனை மீட் பண்ணி இன்றைக்கி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டேன். அதுக்குள்ளேயே நம்ம ஹீரோயினுக்கு வந்து அவங்க ஃப்ரெண்டு வந்து மீட் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. உடனே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பக்கத்தில் வந்து ஒரு நூடுல்ஸ் கடை இருக்கும், அங்கே சாப்பிட்டுட்டே பேசலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு ஃப்ரெண்டை மீட் பண்ணுறதுக்காக அங்கே போவாங்க. அதே நூடுல்ஸ் கடையில் தான் நம்ம ஹீரோ லீ என்ன பண்ணுவார் அப்படின்னா ஒரு ஃபேமஸான முக்கியமான இன்வெஸ்டரை பார்க்க போகிறேன்னு சொல்லுவாங்களே, அந்த இன்வெஸ்டர்கிட்ட வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. இப்போ இவங்க பேசுகிறது இவங்க இதில் இப்போ பார்கெயின் பண்ணிகிட்டு இருக்காங்களே, இது வந்து எந்த அளவுக்கு பணத்துக்கான இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா கிட்டத்தட்ட 20 மில்லியனுக்கு மேலே வந்து இந்த பணத்தை வச்சு வந்து இந்த ப்ராஜெக்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து அவன் கன்வின்ஸ் பண்ணிகிட்டு இருப்பான். ஆனால் அவங்களுக்கு வந்து அந்த விஷயத்தில் ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து உடன்படலை போல் இருக்குது. ஆனால் அதெல்லாம் செட் ஆகாது, எனக்கு சூட் ஆகாதப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணி விட்ருவாங்க. இந்த மாதிரி மீட்டிங் வந்து நல்லபடியாக போகல, சக்ஸஸ் ஆகலைன்னொடனே இவனுக்கு செம்மையாக ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிரும். அந்த கடுப்பில் என்ன பண்ணுறது தெரியாமல் சத்தம் போட்டு கத்திடுவானா. இதெல்லாம் அந்த ரெஸ்டாரண்ட்டில் இருக்க எல்லாருமே வந்து திரும்பி நம்ம ஹீரோ தான் என்னடா இப்படி கத்திட்டு இருக்கான், பைத்தியம் கீத்தம் பிடிச்சிருச்சா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்க. அப்படி பார்த்துட்டு இருக்கிறதுல ஒரு ஆள் தான் நம்ம ஹீரோயினும் கூட. ஏதோ பைத்தியம் போல் மழைன்ற கலந்துக்குச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பாவம் தான் பார்த்துட்டு அப்படியே விட்டுருவான். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அப்போவே நம்ம ஹீரோயினுக்கு வந்து ஒரு முக்கியமான நியூஸ் வந்து தெரிய வருது. என்ன அப்படின்னா இது நாள் வரைக்கும் இவங்க ஹீரோயினும் அவங்க ஃபேமிலியில் இருக்கவங்களாம் சேர்ந்து இவ வந்து ஆல்ரெடி பாய் ஃப்ரெண்ட் வச்சுருக்காள, அடுத்து சீக்கிரம் மேரேஜ் பண்ணிக்கிட்டோன்னு சொல்லிட்டு ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்குறதுக்கு வந்து பணம் சேர்த்துருப்பாங்க. அவங்க எல்லா காசும் சேர்த்து கொடுத்ததில் அந்த அப்பார்ட்மெண்ட்டும் ரெடி ஆயிடுச்சு, அதுக்கான சாவி இருந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சாவியை வந்து இவங்க ஹீரோயின் கையில் வந்து கொடுத்துருவாங்க. இந்த வீடு அப்படின்றது இவன் வந்து ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு இந்த வீடு வேணும்னு சொல்லி எங்கே வந்து ரெடி பண்ணியிருந்திருக்கா.
அதுவும் அவங்க அப்பா அம்மாவோட காசெல்லாம் யூஸ் பண்ணி தான் இந்த மாதிரி பண்ணியிருப்பா. அதை கைக்கு கிடைச்சது இவளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எப்படியாவது சீக்கிரமாக போயிட்டு நம்ம வாங்கிட்டு இந்த குட் நியூஸை சொல்லணும், அவன் ரொம்ப சந்தோஷப்படுவான். அதுவும் பர்த்டே, அதுவும் நமக்கு அப்பார்ட்மெண்ட் கிடச்சிருச்சுன்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷப்பட மாட்டானா. என்னோட ரொம்ப நாள் ட்ரீமே எப்படியாவது வாங்க வந்து மேரேஜ் பண்ணிவிட்டு ரொம்ப சந்தோஷமாக இந்த அப்பார்ட்மெண்ட்டில் வந்து அவன் கூட வந்து லைஃப்பை வந்து லீட் பண்ணணும் அதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவளோட அந்த கரியர் எய்ம்லாம் இருக்கும்ல, அதை பற்றி வந்து பேசிகிட்டு இருப்பாள். அவளோட வாழ்க்கைக்குன்னு ஒரு கோல் இருக்கும்ல, அதை நினச்சி வந்து கனவு கண்டுட்டு இருப்பான். இதனால் ஒரு பக்கம் போயிட்டுருக்கும்போது இவங்க ஆஃபீஸில் என்ன அப்படின்னா ஒரு பெரிய பிரச்சனை வந்து போயிட்டுருக்கும். என்னன்னா இவங்க கம்பெனி வந்து எஸ்ஹெச் அப்படின்ற ஒரு கம்பெனி கூட வந்து கொலாப் பண்ணணும் அப்படின்றதுக்காக ட்ரை பண்ணுறாங்க. அந்த இதை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஏலத்தில் தான் எடுக்கணுமா. அதுக்கான ஏல நோட்டீஸ் வந்து ஒவ்வொருத்தவங்க ஏலத்தில் எடுக்கிறதுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் கோட் பண்ணி கொடுப்பாங்கள்ல, அந்த அமௌண்ட் வந்து 2 மணிக்குள்ளே சப்மிட் பண்ணணும்னு சொல்லிட்டு டேரக்டர் எல்லாருமே ரொம்ப ப்ரெஷரில் இருப்பாங்க. அதிலே நம்ம ஹீரோயின் எங்கே போனால் ஆஃபீஸில் இல்லாமல் சொல்லிட்டு ஃபுல்லாக ஹீரோயின் தான் தேடிட்டு இருப்பாங்க. ஏன் வந்து நம்ம ஹீரோயின் இந்தளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கேட்குறாங்க அப்படின்னா, நம்ம ஹீரோயின் வந்து சாதாரணமாக ஒரு அனலிஸ்ட்டாக மட்டும் ஒர்க் பண்ணியிருக்க மாட்டான். இந்த இண்டஸ்ட்ரியிலேயே இவ வந்து ஒரு விஷயத்தில் பார்கின் பண்ண ஆரம்பித்தா அப்படின்னா கரெக்டாக வந்து துல்லியமாக பண்ணி முடிச்சு கொடுப்பாலாம். அதனால் நிறைய பேர் வந்து இவர்கிட்ட தான் அட்வைஸ் எல்லாம் கேட்டுட்டு இருப்பாங்க. இதுக்கு முன்னாடி ஃபேமஸாக இதில் இருப்பாங்களே எக்ஸிக்யூட்டிவ் ஒருத்தவங்க, அவங்க கூட என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா இவர்கிட்ட வந்து தோற்று போயிட்டு தான் போவாங்க. அதனால் இவரோட டேரக்டர் வந்து கண்டிப்பாக நீ தான் வேணும் அப்படின்னு சொல்லி வந்து நம்ம ஹீரோயின் வந்து கூப்பிட்டு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நம்ம போய் இன்வெஸ்ட் பண்ணணுமா, நீ வந்து பார்த்துக்கோன்னு சொல்லும்போது சரி ஓகே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அந்த விஷயத்துக்கு போகணும்ல, அதுக்காக போவாங்க. ஆக்சுவலி நம்ம ஹீரோயின் கம்பெனிக்கும் எந்த கம்பெனிக்கும் போட்டின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஹீரோவோட கம்பெனிக்கு தான் போட்டி. 2 பேருமே பிஸ்னஸ் போட்டி கம்பெனிங்க. அதனால் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் வந்து இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக ரொம்ப மும்மரமாக வந்து நிறைய ட்ரிக்ஸ் அண்ட் ட்ரான்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. கடைசி நேரத்தில் நம்ம ஹீரோ என்ன பண்ணிடுவார் அப்படின்னா ப்ரொபோசலை கொண்டுட்டு வந்து அவரோட கம்பெனி சார்பாக வந்து சப்மிட் பண்ணி முடிச்சிடுவார். அப்படி அவசர அவசரமாக அவர் ஓடி வருவாரா. அப்படி ஓடி வரும்போது எதேச்சும் என்ன பண்ணுவார் அப்படின்னா நம்ம ஹீரோயின் மேலே வந்து மோதிடுவார். அப்படி 2 பேரும் மோதும்போது நம்ம ஹீரோயின் ஃபோன் யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த ஃபோன் வந்து கீழே விழுந்து உடையிற மாதிரி போயிடும். ஜஸ்ட் மிஸ்டு விட்டால் வந்து ஃபோன் உடஞ்சிருக்குன்னே பார்த்துக்கோங்களேன். ஆனால் நம்ம ஹீரோ வந்து அதுக்கு சாரி கூட சொல்லாமல் நம்ம ஹீரோயினை பிடிச்சி திட்டுவார். உனக்கு கொஞ்சம் கூட கண்ணி தெரியாதா, இப்படி தான் பராக் பார்த்துட்டு நடந்து வந்துட்டு இருப்பியா, நானும் பார்த்துட்டு இருக்கேன், காலையிலேருந்து நீ என்னை ஃபாலோ பண்ணுற மாதிரி தெரியுது, எங்கே பார்த்தாலும் நீ இருந்துட்டு இருக்க, நீ என்ன ஸ்டாக்கரா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயினை வந்து பிடிச்சி கத்தி விடுவான். ஹீரோயினுக்கு இவனா பைத்தியமா, நம்ம எப்படி இவனை ஃபாலோ பண்ணோம், பைத்தியம் மாதிரி இவன் தான் ரெஸ்டாரண்ட்டில் கத்திட்டு கிடந்தா இங்கேயும் வந்து கத்திட்டு கிடக்குறான், உண்மையிலேயே மென்டல் ஹாஸ்பிட்டல்லேருந்து ஓடி தான் வந்திருப்பான் போல் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் நம்ம ஹீரோ வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. சரி நம்ம ஃபஸ்ட்டு ஃபோன் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதை செக் பண்ணி பார்ப்பாங்களா. அப்புறம் ஹீரோ திட்டலான்னு பார்த்தா அதுக்குள்ளேயும் கூட்டத்தில் ஹீரோ எங்கேயோ ஓடி போயிடுவான். போய் தொலையிட்டோம், இவன்கிட்ட இப்போ நம்ம பேசுகிறதுக்குனா நேரம் இல்லை, நல்ல நாளில் நல்ல மூடை வந்து ஸ்பாயில் பண்ண வேணாம், நம்ம போய் நம்ம பாய் ஃப்ரெண்டுக்காக வெயிட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு இவன் இன்னொரு நாள் திட்டி விட்டலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த டாபிக் அப்படியே நம்ம ஹீரோயின் வந்து விட்டுருவாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா இப்போ தான் நம்ம ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் அந்த வாங்க சொன்னேன்னு அவர் வந்து கலக்குறாங்க. இவன் வந்து ஒரு பேங்க்கில் வந்து வேலை பார்த்துட்டு இருப்பான். இவன் தான் வாங்க நம்ம ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்டு. இவனை பார்க்கறதுக்காக இந்த எஸ்கச் குரூப்னு ஒரு குரூப் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த குரூப்போட சேர்மனோட பொண்ணு வந்து வருவாங்க. இந்த பொண்ணு பேர் வந்து லியா. இந்த பொண்ணு வந்து சின்ன பிள்ளையிலேருந்து இவன் மேலே வந்து க்ரஷ்ஷாக இருக்குது போல இருக்குது. சின்ன வயசில் இந்த பொண்ணு வந்து ஒரு இன்சிடெண்ட்லேருந்து அந்த பையன் வந்து காப்பாற்றிருந்திருப்பான். அதுலேருந்தே ஒரு சீக்ரெட் க்ரஷ் போல் இருக்குது. ரொம்ப வருஷம் கழிச்சு இப்போ தான் அவளை பார்க்கவும் எனக்கு வந்து உங்களை ரொம்ப பிடிக்கும், இந்த மாதிரி சின்ன வயசுலேருந்தே உங்கள் மேலே க்ரஷ் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு தன்னோட ஃபீலிங்ஸை வந்து ஓப்பனாக சொல்லிவிட்டு சொன்னது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஏன் இங்கே வந்து பேங்க்லேருந்து கஷ்டப்படுறீங்க, பேசாமல் ஒன்று பண்ணுங்கள், என்னோட எஸ்ஹெச் கம்பெனி இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஃபினான்ஸ் டைரக்டர் பொசிஷன் வந்து எம்டியாக இருக்குது, அங்கே வேணால் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிறீங்களே அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அந்த வேலையை பற்றி சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் வேலையை பற்றி டிஸ்கஸ் பண்ணணும், நம்ம சாப்பிட்டே பேசலாமா அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது இவனுக்கும் கொஞ்சம் வந்து பெரிய லெவலுக்கு போகணுன்னு தோணும் போல் இருக்குது. ஆனால் ஏன் பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சாப்பிட்றதுக்காக இவங்களை வந்து கூப்பிட்டு போவாங்க. இவங்க 2 பேரும் போயிட்டு ஒரு ஹோட்டலில் உட்காந்து இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு பேசிகிட்டு இருப்பாங்களா. இப்போ இவங்க எந்த ஹோட்டலுக்கு போயிருப்பாங்களோ அந்த ஹோட்டலுக்கு தான் நம்ம ஹீரோயினோட க்ளோஸ் ஃப்ரெண்டான அந்த ஜின்யா என்ன பண்ணுவா அப்படின்னா அவளோட ஹஸ்பண்ட் கூட வந்து வந்திருந்திருப்பான். அவள் இந்த விஷயத்தை பார்த்துருப்பான். இவ பார்க்குறதுக்கு வாங்க மாதிரி இருக்கானே ஃபஸ்ட்டு பார்த்தவ வாங்கன்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்குவான். அவன் இவ ஷியா கூட சுற்றாமல் இந்த பொண்ணு கூட சுற்றிட்டு இருக்கான். இந்த விஷயம் ஷியாவுக்கு தெரியுமான்னு தெரிலையே, ஃபஸ்ட்டு வந்து டேரெக்டாக போய் அவன்கிட்ட கேட்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஏஞ்சி கிளம்புவாளா. அவன் ஹஸ்பண்ட் தான் என்ன சொல்லுவா அப்படின்னா ஜின்யா அந்த மாதிரி போய்
கேட்கக்கூடாதுமா, நம்ம சீன்லாம் க்ரியேட் பண்ண வேணாம், இப்போதைக்கு பிரச்சனை பண்ண வேணாம், அவள் லைஃப்பை வந்து அவள் பார்த்துக்குவான், நீ பெருசுப்படுத்தாத அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு இவர் வந்து அட்வைஸ் பண்ணுவார். சரி இந்த விஷயத்தை எதுக்கும் நான் போயிட்டு ஹீரோயின்கிட்ட சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களும் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. இப்படியெல்லாம் நம்ம ஹீரோயின் லைஃப்பில் வந்து ஒரு இது போயிட்டுருக்கும்போது நம்ம ஹீரோவோட லைஃப்பில் வந்து ரொம்ப சந்தோஷமான போயிட்டுருக்காது. இப்போ ஹீரோ வந்து லாஸ்ட்டாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளானில் வந்து சொதப்பியிருப்பார்ல, ஆனால் அந்த ப்ராஜெக்ட் ஃபெயில் ஆனதுனால அதுக்கான வந்து ஒரு ஃபினான்ஷியல் இஷ்யூலாம் கம்பெனியில் வரும்ல, அந்த விஷயத்தை நீ தான் வந்து ஷார்ட் அவுட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட தான் காசு போகிறோம் கேட்பாங்க. இப்போ ஹீரோக்கு வேறு வழியே இல்லை, அவ்வளோ பெரிய அமௌண்ட் கொடுக்கணும் அப்படின்றப்ப வேறு வழியே இல்லாமல் இதுக்கு முன்னாடி வந்து ஒரு மிகப்பெரிய அப்பார்ட்மெண்ட் வந்து வாங்கி வச்சுருந்துருப்பான். அந்த அப்பார்ட்மெண்ட் வந்து சேல்ஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சேல்ஸுக்கு வந்து அந்த அப்பார்ட்மெண்ட்டோட நம்பரை எல்லாம் போட்டு சேல்ஸுக்கு போட்டுருவான். போட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த விஷயத்த வந்து இவனுக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா, அவகிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு அவளை வந்து டின்னருக்கு வந்து கூட்டிகிட்டு போவான். கூப்பிட்டு போயிட்டு சொல்லுவான், இந்த மாதிரி கம்பெனியில் ஒரு இஷ்யூ ஆயிடுச்சுமா, ஆனால் வேறு வழி இல்லை, பணத்தை செட்டில் பண்ணுறதுக்காக என்னோடய அப்பார்ட்மெண்ட்டை வந்து சேல்ஸ் பண்ணிட்டேன், இனி நான் ரெண்டட் ஹவுஸ் பார்த்துட்டு போகிற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த டீட்டெயிலாம் சொல்லும்போது அவளுக்கு வந்து ரொம்ப அப்செட் ஆயிரும். நீ இந்த மாதிரி பண்ணுற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பிடிச்சி கத்தி விட்ருவான். நீ எப்போ பாரு நம்மளோட ஃப்யூச்சரை பற்றி நினச்சிக்க மாட்டேன், ப்ராப்பராக எந்த பிளானிங்குமே இல்லை, இந்த மாதிரி சொல்லிவிட்டு அவன் மேலே வந்து அக்யூஸ் பண்ணிகிட்டே இருப்பான். நீ வந்து சரியான பாய் ஃப்ரெண்ட் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவனை எக்ஸ்பிளைன் பண்ணி புரிய வைக்க பார்ப்பான். ஆனால் அவன் வந்து பணம் அந்த மைண்ட் செட்லேயே பேசுகிறனால இவனுக்கு வந்து புரிய வைக்கவே முடியல. சரி போயிட்டு போகிறா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் பேசுனது வந்து காதல் வாங்கிட்டு அப்படியே வந்து இது பண்ணிகிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு பக்கம் போயிட்டு இருக்குமா. இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா இந்த லியா பொண்ணு என்ன சொல்லும் அப்படின்னா, இப்போ வந்து இவனுக்கு வந்து வேலை வந்து ஆஃபர் பண்ணியிருக்குல்ல, அதான் நம்ம ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் வாங்குக்கு ஆஃபர் பண்ணது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி அவனோட பர்த்டேன்னு தெரிஞ்சுக்கிட்டு நான் உங்களுக்கு வந்து ஒரு கிஃப்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஷாப் கூட்டிகிட்டு போயிட்டு ரொம்ப காஸ்ட்லியான ஒரு வாட்ச் வந்து வாங்கி கிஃப்ட் கொடுக்குறாங்க. கிஃப்ட் கொடுத்தது மட்டும் இல்லாமல் நீங்கள் போட்டு பாருங்கள், உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி நான் செக் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போட்டு காட்ட சொல்லிவிட்டு அதையும் செக் பண்ணி பார்ப்பாங்க. அவனுக்கும் அது நல்லாவே இருக்கும். இந்த மாதிரி இந்த பொண்ணு கூட ஊர் சுற்றிட்டு அடுத்து வந்து அந்த கம்பெனியில் ஜாயின் பண்ண போகிறான் போல இருக்கு. அதெல்லாம் பேசி முடிச்சுட்டு நைட்டு ரொம்ப லேட்டாக தான் என்ன பண்ணுவான் அப்படின்னா நம்ம ஹீரோயினை பார்க்குறதுக்காக வீட்டுக்கு வருவான். வரும்போதே நம்ம ஹீரோயின் தூங்கிட்டு இருப்பாங்களா, அந்த வாட்சை மறைக்கிறதுக்காக ட்ரை பண்ணுவான். நம்ம ஹீரோயின் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணதுக்கான காரணம் வந்து இவன் வருவான், பிறந்தநாள் செலிப்ரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவள் தான் அந்த சூட் வாங்கியிருப்பாள், அதையும் கேக்கையும் வச்சுக்கிட்டு அப்படியே சோஃபாலே வெயிட் பண்ணி தூங்கியிருந்திருப்பான். கொஞ்ச நேரம் கழிச்சு தான் இந்த மாதிரி வந்து இவன் வந்திருக்காரு தெரிஞ்சு எழுந்துச்சிட்டு சாரிடா தூங்கிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்தா நான் அவனுக்கு கிஃப்ட் வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு கிஃப்ட் கொடுத்துட்டு கேக்கெல்லாம் கொடுப்பான். ஆனால் அவனுக்கு அந்த கிஃப்ட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கவே இன்ட்ரெஸ்ட்டே இருக்காது. ஏன்னா இப்போ தான் இவ்வளோ பெரிய வாட்ச் வந்து கிஃப்டாக வாங்கியிருக்கான், ஆனால் அந்த கிஃப்ட்டு எதுக்குன்னு சொல்லிட்டு அதை பெருசுப்படுத்த மாட்டான். அப்போ அவன் என்ன சொல்லுவான் அப்படின்னா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போகிறேன், இந்த மாதிரி பேங்க் வேலையை வந்து விட போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். ஏன்டா பேங்க் வேலையை விடுறேன்னு கேட்கும்போது இந்த மாதிரி எஸ்கச் குரூப் தெரியும்ல, அங்கே ஃபினான்ஸ் டைரக்டரோட ஜாப் வந்து எனக்கு வந்து கொடுத்துருந்துருக்காங்க, அதை அக்செப்ட் பண்ணிக்க போகிறேன்னு சொல்லிட்டு அதை பற்றி சொல்லிட்டு இருப்பான். உடனே நம்ம ஹீரோயின் என்ன சொல்லுவா அப்படின்னா, ரொம்ப சந்தோஷமான நியூஸ் தான் சொல்லியிருக்கேன், நான் உங்ககிட்ட வந்து இன்னொரு சந்தோஷமான விஷயம் சொல்ல போகிறேன், இந்த மாதிரி வந்து நீ எனக்கு ப்ரப்போஸ் பண்ண போகிறேன் அப்படின்றது அம்மாவுக்கு தெரிஞ்சதுனால ஆல்ரெடி அம்மா வந்து கல்யாணத்துக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, கல்யாணத்துக்கு மண்டபம் கூட புக் பண்ண போகிறாங்கப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதை பற்றி நான் சொல்லுவானா. அது ஹீரோயின் சொல்லும்போது ஹீரோயின் அவ்வளோ எக்ஸைட்டிங்காக ரொம்ப சந்தோஷமாக சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கவாங்க ஒரு மாதிரி இரிட்டேஷனாக இருக்கும், ஏதோ இன்ட்ரெஸ்டே இல்லாத மாதிரி இருப்பானா. என்னமோ ஹீரோயின் வந்து இவன் மேலே ப்ரெஷர் போடுற மாதிரி அவனுக்கு ஒரு ஃபீலிங் இருந்துகிட்டு இருக்கும். அவளை பார்த்துட்டு வந்துட்டானே, பார்க்காட்டிங் கூட அந்த மாதிரி தோணாது போல இருக்குது, பார்த்துட்டு அந்த மாதிரி அந்த தோணியிருக்கும் போல். அதனால் வந்து இவன் என்ன சொல்லுவான் அப்படின்னா, இப்போதைக்கு அதெல்லாம் வேணாம், கொஞ்சம் பின்னாடி பார்த்துக்கலாம், அப்புறம் அப்பார்ட்மெண்ட் வந்துச்சுன்னு சொல்லி சொன்னீங்களே, அந்த அப்பார்ட்மெண்ட்டை வந்து நம்ம செல் பண்ணிடலாம், விற்றுட்டு வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம், நீ என்ன சொல்கிற அப்படின்ற மாதிரி கேட்கும்போது நம்ம ஷியாவுக்கு வந்து ஹர்ட் ஆயிரும். என்னடா பேசிகிட்டு இருக்கேன், அது என்னோடய அப்பா அம்மா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு காசு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வாங்கி கொடுத்த ஒரு வீடு, அந்த வீடை நான் எப்படி வந்து விற்கிறது, அதெல்லாம் எனக்கு வந்து இஷ்டம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லவும், நீ யோசிச்சு பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீ அந்த டாபிக் அதுக்கு அடுத்து வந்து கொண்டு போக மாட்டா, அப்படியே விட்டுருவான். அடுத்து நம்ம ஹீரோயினுக்கு இந்த விஷயம் தான் மண்டக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும். அவள் வந்து அப்படியே வந்து டென்ஷன்லேயே வந்து என்ன பண்ணிடுவா அப்படின்னா ஃபீல் பண்ணிவிட்டு அதை விட்டுருவாளாம். அடுத்த நாள் தான் காட்டுறாங்க. நம்ம ஜின்னியால் பொறுத்துக்கவே முடியாது, டேரெக்டாக என்ன பண்ணுவா அப்படின்னா, வாங்க போய் மீட் பண்ணிவிட்டு உன்னை வந்து நேற்று ஹோட்டலில் வந்து வேற ஒரு பொண்ணு கூட பார்த்தேன், உண்மையை சொல்லு, நீ வந்து ஹீரோயின் இருக்கும்போது இன்னொரு பொண்ணை ஓட்டிகிட்டு இருக்கியா, அப்படி ஒரு வேலை இருந்துச்சு அப்படின்னா ஹீரோயின்கிட்ட டேரெக்டாக போய் சொல்லிடு, அப்படி நீ சொல்லலை அப்படின்னா உன்னை நான் அசிங்கப்படுத்தி விட்ருவேண்டா அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அந்த விஷயத்தை வந்து இவன் மிரட்டிட்டு போவாளாம். ஆனால்
ஆனால் அதுக்கு அவன் வந்து கொஞ்சம் கூட இஷ்யூவாகவே எடுத்துக்க மாட்டான். ஏதோ ஒரு விஷயம் அப்படி நார்மலாக நடக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கண்டுக்காமல் அது வந்து போயிடுவான். அதுக்கு பதிலாக என்ன பண்ணுவான் அப்படின்னா டேரெக்டாக போயிட்டு லீவாக தான் மீட் பண்ணுவான். மீட் பண்ணிவிட்டு நீ நேற்று வாட்ச் கொடுத்தில சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த வாட்ச் வேறு போட்டு வந்திருப்பான் போல இருக்குது. அதை காட்டிட்டு நான் எப்போலேருந்து உங்கள் கம்பெனியில் ஜாயின் பண்ணேன் அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் இப்போயே வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவளும் வந்து இவனை தான் பிடிக்குமாச்சு. ஆனால் வந்து கூப்பிட்டு வந்து போயிட்டுருப்பான். போகிறதுக்கு முன்னாடி புதுசாக வந்து நம்ம திங்ஸ் எல்லாம் நிறையா வாங்கணும், உங்களுக்கு புது ட்ரெஸ்ஸு வால்ட்ஸ் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷாப்பிங் எல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு புதுசாக அவனுக்கு வந்து அடுத்து வந்து கம்பெனியில் வந்து இவ்வளோ பெரிய பொசிஷன் இருக்கான அங்கே எப்படி ட்ரெஸ் பண்ணுவாங்க அதுக்கேற்ற திங்ஸ் எல்லாமே வந்து நல்லா பிராண்டடாக வந்து வாங்கி கொடுத்துட்ருப்பாங்க. இந்த டயத்துக்குள்ளே நம்ம ஜின்னியை என்ன பண்ணுவா அப்படின்னா அவளால் பொறுத்துக்க முடியாது. உடனே என்ன பண்ணுவான் அப்படின்னா நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி உன்னோட பாய் ஃப்ரெண்டை வந்து வேற ஒரு பொண்ணு கூட பார்த்தேன்டி, எதுக்கும் நீ கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக இருந்துக்க, அவனெல்லாம் நம்பாத அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நம்ம ஹீரோயின் பிடிச்சி ஜின்னியை அதை திட்டி விட்டுருவாங்க. நீ வேறு யாராவது பார்த்துட்டு பேசாதடி, எனக்கு அவன் மேலே ரொம்ப நம்பிக்கை இருக்குது, வாங்க அப்படின்னா பண்ண மாட்டார், நீ இந்த மாதிரி வந்து எங்களோட ரிலேஷன்ஷிப்குள்ளே வந்து பிரச்சனையை வந்து இழுத்து விடாத, அவர் ரொம்ப நல்லவர், இந்த மாதிரினா அவர் பண்ண மாட்டார், எனக்கு துரோகம் பண்ண மாட்டார், ஒருவேளை ஒரு பொண்ணு கூட போயிருந்தாங்க அப்படின்னா அது பிஸ்னஸ் விஷயமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாய் ஃப்ரெண்டுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருப்பாங்க. ஜீனியான சத்தம் போட்டு விட்டு வச்சிருவா, நீனா திருந்தவே மாட்டடி, இப்படியே நீ அவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டே திரி, என்ன பண்ணுறது உன் தலையெழுத்து அப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சத்தம் போட்டு விட்டுருவான். இந்த மாதிரி இவங்க பேசும்போது நம்ம ஹீரோயினுக்கு ஒருவேளை இருக்குமோ அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே தோணும். இருந்தாலும் அப்படின்னா இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு 2 மனசாக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்களாம். அடுத்து நம்ம வாங்க என்ன பண்ணுவான் அப்படின்னா தன்னோட ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு நம்ம ஹீரோயினை மீட் பண்ணுறதுக்காக வருவான். அவன் வரும்போதே அவன் கையில் அந்த கிராண்டான வாட்ச் இருக்கிறத வந்து பார்த்துருவான். இது காஸ்ட்லியான வாட்ச் தானே, இது ஏது உனக்கு இவ்வளோ காஸ்ட்லியாக எப்படி நீ வாட்ச் வாங்கின அப்படின்ற மாதிரி டீட்டெயில் கேட்டுட்டு இருக்கும்போது அதுக்கு வந்து இவன் வந்து அடுத்தடுக்காக கொஸ்டின் கேட்டால் என்னமோ நம்ம தான் தப்பு பண்ண மாதிரி, நம்ம தான் வந்து பிரச்சனை பண்ண மாதிரி கில்ட்டியாக ஃபீல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ கொஸ்டினே கேட்க விட மாட்டான். நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேச தான் வந்தேன், நம்ம 2 பேருக்கு செட் ஆகுது போல இருக்குது சியா, ஆனால் நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஏன்டா திடீர்னு எதுவுமே இல்லாமல் வந்து பிரேக்கப் அப்படின்னு சொல்கிறேன்னு கேட்கும்போது ஆமாம், நம்ம 2 பேருக்கு இடையில காமனாக எதுவுமே இல்லை, நம்மளோட ஐடியாஸ் கூட ஒத்து போக மாட்டேங்குது, முக்கியமாக நீ வந்து நம்ப கூட மாட்டுற, ஒரு வாட்ச் விஷயத்துக்கே என்கிட்ட ஆர்கியூ பண்ணுறன்றப்ப நம்ம இதுக்கு மேற்பட்டு இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து நம்ம ஹேண்டில் பண்ண முடியும்னு நினைக்கிறியா, ஆனால் வேணாம், உன்னால் வந்து ரிலேஷன்ஷிப்பை ஹேண்டில் பண்ண முடியல, உனக்கு ரிலேஷன்ஷிப்பே செட் ஆகலை, அதனால் வேணாம் நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவளை அவாய்ட் பண்ணிட்டு அங்கேருந்து போயிடுவான். இவளுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியாது. இத்தனை வருஷமாக இவனை தான் லவ் பண்ணியிருப்பான். இவன் கூட வாழ்க்கை வாழ்கிறதுக்காக ஃப்யூச்சரில் அவ்வளோ பிளான் பண்ணி வச்சுட்டு இவன் தான் வாழ்க்கைன்னு சொல்லி வாழ்ந்துட்டு இருக்கவளுக்கு ஜஸ்ட்டு பிரேக்கப் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் போயிட்டான். இது அவளால் டாலரேட்டே பண்ண முடியல. இப்போ தான் கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தான். இன்றைக்கி தான் அப்பார்ட்மெண்ட்டோட சாவியெல்லாம் கையில் கிடச்சிச்சு, ஒரு புது வீடு வரப்போகுது, புது வீட்டில் போயிட்டு நமக்கு பிடிச்ச பாய் ஃப்ரெண்ட் கூட நல்ல லைஃப் வந்து லீட் பண்ண போகிறோன்றவளுக்கு இவ திடீர்னு பிரேக்கப் சொல்லும்போது அப்படியே வந்து ஹார்ட் அட்டாக்கே வந்த மாதிரி இருக்குது. இப்படி வந்து லைஃப்பில் வந்து காதலுக்காக என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்ற நம்ம ஹீரோயினுக்கு அந்த காதலே இல்லைன்னு சொல்லிட்டு ஒரே செகண்டில் வந்து அவன் உடச்சிட்டு போயிட்டான். இப்போ அடுத்து நம்ம ஹீரோயின் என்ன பண்ண போகிறாங்க, இந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைலில் நம்ம வந்து ஹீரோயினோட கேரக்டர்னா பார்த்தோம்ல, இப்படி இருக்கவங்களுக்கு நம்ம ஹீரோ மேலே வந்து எப்படி வந்து லவ் வரும்னு தெரில. ஏன்னா நம்ம ஹீரோ வந்து ரொம்ப அரகண்டான ஆள், அவரோட லைஃப் ஸ்டைலே பார்க்கும்போது ரொம்ப பயங்கரமாக இருக்குது. 2 பேருக்கும் கொஞ்சம் கூட ஒத்து வராது. 2 பேர் எப்படி மீட் பண்ணிக்கிறாங்க, எப்படி லவ் பண்ண போகிறாங்க அப்படின்றதுலாம் நம்ம அடுத்து வர எபிசோடுகளில் வந்து பார்க்க போகிறோம்.